அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்முடைய புள்ளையன்பேட்டை தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸின் முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம்னா நம்ம கூட்டம் வந்து இந்த நிறைய பேர் கூட்டம் போடுறது செயல்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம். ஒவ்வொரு அணியிலும் ஒரு தலைவர்கள் பொறுப்பாளர்களை மட்டும் நம்ம கூப்பிட்டு இன்றைக்கி வந்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ய இருக்கிறோம். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் முதல்வர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க பார்த்து மாநில அந்தஸ்து அடைவோன்ற ஒரு கோரிக்கையோடு ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி 13 தடவை அவர் வந்து கடிதம் கொடுக்கப்பட்டார். அவர் மாநில அந்தஸ்தை கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய போராளிகள் நிறைய பேர்லாம் வந்து குறை சொல்லி போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். வரும்போது அவர் அருகில் வச்சு மக்கள் எதிர்க்கே எங்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இது வரைக்கும் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் அது மாதிரி ஒரு கேள்வியோ ஒரு பிரதமர் எதிர்க்கலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தைரியமான ஒரு கோரிக்கையை மக்கள் முதல்வர் அவர்கள் நம்ம மாநிலத்துக்காக வைத்தார். அதனால் அவர்களுக்கு நம் புள்ளையன்பேட்டை தொகுதி சார்பாக மனப்பூர்வமான பாராட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராடினாங்க மாநில அந்தஸ்துன்னு. அவங்களும் மக்கள் முதல்வருக்கு பாராட்டி தெரிய வச்சிருக்கணும், தெரியப்படுத்தலை. இருந்தாலும் அவங்க சார்பாகவும் நம்ம இந்த நேரத்தில் மக்கள் முதல்வர்களுக்கு மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுத்த அவர்களுக்கு நன்றி என்பதை புள்ளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பாக அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக நன்றியை நம்ம அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்போ இந்த மீட்டிங் எதுக்கு நம்ம முக்கியமான ஆளெல்லாம் கூப்பிட்டோன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம சிறப்பான முறையில் வந்து பணியாற்றணும். தொடர்ந்து நம்மளுடைய கட்சி 16 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்குது. 48 நாளில் கட்சி ஆரம்பித்து புதுவையிலே ஆட்சி பிடித்த இந்தியாவில் உலக லெவல்லே பார்த்தா ஒரு அன்றைக்கி வந்து ஒரு மன்னரே அதை பற்றி எழுதியிருந்தார். 48 நாளில் ஒரு ஆட்சியை பிடிச்சாருன்னா அது வந்து இதோட என்ஆர் ஐயா அவர்கள் தான். அது ஒரு பெரிய சாதனை. அதை தொடர்ந்து நம்ம வந்து 5 ஆண்டு காலம் நிலையான நேர்மையான மக்கள் ஆட்சியை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் செய்தது. அதை தொடர்ந்து 2வது எலெக்ஷனில் தோல்வி தெரிஞ்சோம். அப்படி தோல்வியிட்டாலும் நமக்கு 2,25,000 வாக்குகளை பெற்று தந்தார்கள் மக்கள். எந்த ஒரு கட்சியும் 2,25,000 வாக்கு தனி ஒரு மனிதனாக நின்று தனித்து போட்டிட்டார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக மிக பெரிய கூட்டணியில் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து சினிமா நடிகர்கள், பேச்சாளர்கள், பணம் பலம் எல்லாமே இருந்தது. ஆனால் எந்த நடிகரும் வரவில்லை, எந்த பணபலமும் இல்லை. ஒரே மனிதர் என்ஆர் என்ற ஒரு மாபெரும் மனிதருக்காக உழப்பட்ட ஓட்டு தான் 2,25,000 ஓட்டுகள். 8 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். இதுவரை புதுச்சேரியில் 8 சட்டமன்றம் கொண்ட எதிர்க்கட்சியே இல்லை. அதைத் தொடர்ந்து வந்த அடுத்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வைத்து மிகப்பெரிய வெற்றியை மக்கள் முதல்வர் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைத்து 5 ஆண்டு காலம் நேர்மையான சிறப்பான முறையில் ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். அந்த ஆட்சியின் மூலியமாக மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷனில் கூட 100 ரூபா குறைச்சிட்டாங்க. வீடு தேடி வேலை வரும், முதியோர் பென்ஷன் வரும், ரேஷன் வரும், பொருள் வரும் எல்லாம் சொன்னாங்களே தவிர ஆனால் எதுவும் வரல. மக்களே தேடி போனாலும் அது இல்லை. எல்லாம் குப்பை வரி, மற்ற பொருளாதாரத்துடைய சிக்கல், அதாவது சொல்லப்போனால் நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் நடத்துகிறாங்க. அந்த உண்ணாவிரதத்துக்கே பல கோடி ரூபா செலவாகுது. நிதி நெருக்கடின்னு சொல்லி கவர்னர் ஆஃபீஸ் எதிர்க்க ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். அந்த உண்ணாவிரத போராட்டம் பார்த்தீங்கன்னா பல லட்சங்களில் பல கோடி செலவாகிருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சியை தான் அவங்க செய்தாங்க. ஒரு தரமான ரோடு இல்லை, தீபாவளி பொங்கலுக்கான மக்களுக்கு வேண்டிய அந்த பொருட்கள் கிடையாது, மாணவர்களுக்கு லேப்டாப் கிடையாது, கல்வி அறிவு கிடையாது, எந்த விதமான சாலை வசதியும் இல்லை, குண்டம் குழியமாக காட்சியளிக்கப்பட்டது. அது அனைத்தையும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் வருகை தந்தவுடன் முதல் முறையாக கொரோனாவுக்கு 3000-ம், மழைக்காலத்துக்கு 5,000-ம், அதற்கு பிறகு வந்த மழைக்கு ரூபாய் 5,000-ம் மற்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 3,000-ம், 750 ரூபாய் பொருட்களும், தரமான அரிசியும், நல்ல கல்வியும், பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்பு போன்ற சைக்கிள், தரமான சைக்கிளும், மற்ற உணவுகளும், ரோடுகள் எங்கெங்கெல்லாம் சென்றாலும் அனைத்து ரோடு வசதியும், குறிப்பாக சொன்னால் முதியோர் பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்ட பணம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பணம் அனைத்தையும் மக்கள் முதல்வர் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர் 300 பேர்லாம் கிடையாது, 3000 பேர் 4000 பேருக்குலாம் அந்த நல உதவி திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறார். அப்படி ஒரு ஆட்சியை சிறப்பாக செய்து மெரிட்டில் வேலை போட்டுகிறார்.
இந்த கொல்லப்புறமா வேலை போட்டார், இவருக்கு வேலை போட்டார், அவருக்கு வேலை போட்டார்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தின் கட்டாயத்தில் பல தலைவர்கள் இருந்து பார்த்து நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வேலை போட்டார், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பே இல்லைன்னு கஷ்டப்பட்டுலாம் இன்னைக்கு வந்து மெரிட்டில் பெரிய பெரிய பொறுப்புகளெல்லாம் இன்னைக்கு அந்த பதவிக்கு போயிருக்கிறாங்க. படித்தவர்களுக்கு வேலை, படிக்க இல்லாதவர்களுக்கும் வேலை, அனைத்து உதவிகளும் மக்கள் முதல்வரின் ஆட்சி சிறப்பாக செய்தது. அந்த காலகட்டத்தில் இப்போ மறுபடியும் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. கட்சி தலைமை ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒரு மாற்றம் வரும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ எனக்கு கூட உருளாம்பேட்டையில் சீட்டு வேணும்னு நாங்களும் சில கோரிக்கை வச்சோம். இவரெல்லாம் சேர்ந்து போஸ்ட்லாம் அடிச்சு ஓட்டினாங்க வெற்றி வேட்பாளர்னு. அது அவங்களுடைய விருப்பத்தில். அப்புறம் கூட்டணி கட்சிலாம் வந்து நாங்கள் எங்களுக்கு தாங்க சீட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை மீறி நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து கை காட்டி, நீங்கள் நான் முதல்வராவதற்காக இவர்களுக்கு வேலை செய்கள் என்று ஆணையை சொல்லுவார். அதை ஏற்று நாம் சிறப்பான முறையிலே பகுதி வாரியாக, தொகுதி வாரியாக நாம் செயல்பட வேண்டும். வாக்காளர் பட்டியலை ஏற்கனவே வந்துருச்சு. அதை பற்றி நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். வந்து நீங்கள் எல்லாரும் வந்து வாங்கிக்கணுங்க. கொஞ்சம் பேர் வாங்கினீங்க, கொஞ்சம் பேர் வாங்கலை. இருந்தாலும் இப்போ 2வது பட்டியெல்லாம் வருது. அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பகுதியில் உட்காந்து யாரெல்லாம் வெளியூருக்கு போய்க்கிறாங்க, நம்ம நிற்கிறோமா, நம்ம செய்யணுமா, அந்த எண்ணம் கிடையாது. நம்மளுடைய கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸில் ஜக்கி சந்திரன் நிற்போம், கூட்டணி கட்சியில் வேறு சின்னத்தில் நிற்போம். அப்போ எல்லாமே சேர்ந்தால் தான் மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகும். அவர் முதலமைச்சர் ஆகும்னா 16-17 சீட்டு நமக்கு தேவைப்படும். அதனால் அந்த ஒற்றுமையும் நமக்கு தேவை. இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா உருளாம்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ்னு சொன்னால் மாற்று கட்சிக்காரர் கூட நின்று நம்மளை கை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நம்ம சுவரொட்டியும் சரிதான், நம்ம கொடுக்குற பேடிஎம் சார் தான். கட்சி ஆஃபீஸர் சென்று இந்த கட்சி ஆண்டு விழாவில் கூட இந்த சிட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம உருளாம்பேட்டை சார்பாக தான் கொடியேற்றி சிறப்பான முறையில் கோஷம் எழுப்பி நல்ல முறையில் செயலாட்டணும். கட்சி தலைமை என்ன செஞ்சுதோ 800 போஸ்டர் அடித்து ஓட்டணும் வந்து ஆண்டு விழா அப்படின்னு. அதுமாதிரி நம்ம வந்து அதை பற்றி மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சுவரட்டி நீங்கள் வந்து கோடீஸ்வரலாம் கையை தூக்கி நிற்கலாம். ஏதாவது ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு கோடீஸ்வரலாம் கையை தூக்கி நிற்கலாம், கொடியை தூக்கி நிற்கலாம். அதெல்லாம் வந்து இருக்கணும், விளம்பரமும் இருக்கணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் சென்று பணியாற்றக்கூடிய சேவையும் இருக்கணும். நம்ம உருளாம்பேட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 90 தெரு வரும். 90 தெரு சந்தை புந்து எல்லாம் கணக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒவ்வொரு தெருவிலையும் நம்ம ஒரு ஆள் எல்லாம் நியமிச்சுலாம் வச்சுக்கிறோம். அதேமாதிரி BN2 வந்து வாக்காளர் தேர்தல் துறையில் 22 பேர் கேட்டாங்க, நான் 44 பேர் கொடுத்தோம். அப்போ என் கூட இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, ஒரு மீட்டிங் போட்டாங்க, கொடுத்தோம். ஏன்னா 2 பேர் தானே, ஒரு ஆள் தான் 2 பேர் கொடுக்குறீங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், அந்தளவுக்கு நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு தனியாக வந்து அரசாங்க சார்பாக அது தேர்தல் துறையில் ஒரு BN2 கொடுத்து வெற்றி பெறுற அளவுக்கு நம்ம உருளாம்பேட்டை சிறப்பான முறை பணியாற்றிக்கிறோம். காரணம்னா நம்ம இடத்துல வந்து எம்எல்ஏ ஏற்கனவே ஜக்கி சின்னம் என்ஆர் காங்கிரஸ் உருளாம்பேட்டை 2 தடவை, ஒரு தடவை ஜெயிச்சுக்கு, ஒரு தடவை தோற்று இருக்குது. நம்மளுடைய சின்னங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் பரவி இருக்குது. நம்ம கட்சியும் வளர்ந்துருக்குது. அந்த காலகட்டத்தில் நம்ம சிறப்பான முறையில் மகளிரிலிருந்து குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா உதவியும் செஞ்சுருக்கிறோம். பெண் குழந்தை பிறந்தா கூட 50,000 ரூபா பணம் கொடுக்கக்கூடிய ஒரே அரசு நம்ம புதுச்சேரி அரசு. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம அரசை பற்றி சில பேருக்கு தெரியாது. சும்மா ஒரு 2 பேர் சேர்ந்துக்கினேன் நீங்கள் எதை செய்யலீங்க அப்படின்னு எங்களுக்கே எதுவும் செய்யலை அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். உண்மையிலே நமக்கு எதுவும் செய்யலை, இவருக்கு எதுவும் செய்யலை, அவருக்கு எதுவும் செய்யலை, அவருக்கு எதுவும் செய்யலை. எல்லாரும் ஒரு தொழில் மையத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு பிடித்து இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த சேவை மேம்பாடையோட நம்ம அந்த மக்கள் முதல்வர் தலைமையில் நம்ம மாநிலம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும். வருங்காலம் நம்முடைய பிள்ளைகள்லாம் கல்வியில் வந்து சிறப்பான முறையில் இந்த புதுச்சேரியில் பணிபுரியணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு நல்ல தலைவரை நோக்கி நம்ம போயிருக்கிறோம். அந்த தலைவர் தான் மக்கள் முதல்வர் ஐயா என்ஆர் அவர்கள். அவருடைய பாதையிலே நம்ம சென்று செயல்பட்டு இருப்பதனால் நமக்கு எந்த விதமான குறைபாடும் நல்ல பேர் நமக்கு இருக்குது. அதுக்கு தேர்தல் நேரத்தில் அந்தந்த வேட்பாளர்கள் அவங்களுடைய வாக்குரிமைகளுக்காக போராடுவர்கள் செயல்படுவார்கள். அதெல்லாம் நம்ம எதிர்நோக்கி தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 வருஷமாக கட்சியில் இருந்தேங்க, குடி குடிச்சு போட்ட மாட்டேங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த 20 நாளில் வருது பாருங்கள் தேர்தல் கண்ணோட்டம். அதான் அந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர். அப்போ அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கணும். நாளைக்கு அவர் ஜெயிச்சிட்ட பிறகு வானா ரங்கசாமி ஐயா அப்பா துண்டு போடணுங்க, CM ஆகிட்டார்ல வானா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஆனால் அந்த 20 நாள் நம்ம பணிபுரிந்து நமது கட்சியாக இருந்தாலும் நமது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தீவிரமான முறையில் உருளாயன்பேட்டையிலே தனது பணியை செய்ய வேண்டும் என்பதையும் மற்றும் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அதை நம்மளால் ஈண்ட அளவுக்கு எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சது எல்லா உதவியும் எந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணாலும் அது போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரி, தாசில்தார் ஆஃபீஸு எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே போகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் நம்மளால் ஒரு எம்எல்ஏ கிட்ட போகாத அளவுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு தான் கொடுத்துருக்குறோம். நம்ம நாடியெல்லாம் வந்து தான் இருக்கிறாங்க. யாரையும் நான் விட்டுல மீதி நம்ம மக்கள் முதல்வர் அவர்கிட்ட எடுத்துன்னு போய் அதை சமர்ப்பித்து அவங்களுக்கான குறைகளும் அவங்களுக்கான வேலையும் நம்ம செஞ்சு தான் தரோம். யாரையும் விட்டுல.
ரொம்ப ஒத்துமையாக சொல்லப்போனால் நான் இன்னொருத்தர் ராஜாராம் அந்த தாமோதரன் கண்ணை 4-5 பேர் தான் இந்த ராவில் என் கூட ஆரம்பத்துலேருந்தே இருந்துருக்கு. அது மாதிரி ஒரு 4-5 பேர் தான் என்ஆர் காங்கிரஸ் தான் போவோம் வருவோம். அப்போ பதவியெல்லாம் போடல. ஆனால் அதுக்கப்புறம் தான் கட்சியில் பதவியெல்லாம் போட்டாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை நம்ம செயல்பட்டோம். ஒரு 3-4 மாதத்துக்கு கூட நம்ம வீட்டாண்ட ஒரு மீட்டிங் போட்டோம், 85 பேர். அது ஒரு செயல் வீராக போட்டோம். இது ஆலோசனை. இதுக்கப்புறம் இதே மண்டபத்தில் சிறப்பான ஒரு மீட்டிங், உணவு அருந்தி எல்லாருக்கும் கூப்பிட்டு மீட்டிங் போட போகிறோம். அதெல்லாம் இப்போ இப்பயே சொன்னால் தான் அதுக்கான வேலையை நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். அந்த நேரத்தில் தேர்தல் அறிவிச்சிட்டாலும் நம்ம ஆர்டர் வாங்கி விதிமுறைகளுக்கு விட்டுப்பட்டு கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா அப்படிலாம் வாங்கி போட்டால் தான் அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். என்ஆர் காங்கிரஸ் மீட்டிங் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுருக்காங்க அப்படின்னு நம்மளை லெட்டர் போடலாம், பல துறை வரைக்கும் போவோம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம செய்யணும். அனைவரும் ஒத்துழைக்கணும் என்பது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.